வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் சௌந்தர்யலட்சுமி நாராயணன். பங்கு சந்தையில் இருக்கிற பெரிய கேள்வி என்னன்னா, இந்த பங்கு எக்ஸ்பென்சிவா இருக்கா சீப்பா இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன நினைப்போம், கம்பெனி வளருது அதனால இந்த பங்கு வந்து சேஃபா வாங்கிடலான்ட்டு. பட் சந்தை அது பண்ணாது. ரிட்டர்ன்ஸ் வந்து க்ரோத்னால வரவே வராது. ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம எப்போ க்ரோத்துக்கு ரீசனபிள் ப்ரைஸ் கொடுக்குறோமோ அப்போதான் நமக்கு கிடைக்கும். சில டைம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த க்ரோத் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கொலாப்ஸ் ஆயிரும் தெரியாமல் முதலீடு செஞ்சுருவோம். வேல்யூவேஷன் அப்படிங்கிறது அதோட கேம் தான் இது, சரிங்களா? நம்ம எக்ஸ்பெக்ட் ரொம்ப பண்ணி ஓவர் பே பண்ணிடுவோம். மார்க்கெட் வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷனை கரெக்ட் பண்ணிடும். ஸோ இன்னைக்கு ஏன் க்ரோத் அட் ரீசனபிள் ப்ரைஸ் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோங்க. அது மட்டும் இல்லாமல் 3 பங்குகள் எதெல்லாம் வந்துட்டு ரீசனபிளாக வேல்யூடாக இருக்குது அண்ட் ஸ்டில் க்ரோ ஆயிட்டு இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இது புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வேல்யூவேஷன் என்னன்னு புரிஞ்சுக்கணும். பேஸ் வேல்யூவேஷனுக்கு ஒரே ஒரு சிம்பிள் நம்பர் தான் பார்ப்போம், பிரைஸ் டு earnings ரேஷியோ இல்லைனா PE ரேஷியோ சொல்லுவோம். ஃபார்முலா சிம்பிள், பிரைஸ் பர் ஷேர், அதோட ஒரு ஷேரோடைய விலை டிவைட் பை earnings பர் ஷேர். ஒரு ஷேருக்கு எவ்வளோ earn பண்றோம்ட்டு. PE 20னா இன்வெஸ்ட் 20 ரூபா கொடுக்கறதுக்கு கம்பெனியோட earnings வந்து 1 ரூபா இருக்கு அப்படின்னு அர்த்தம். PE அதிகமா இருந்துச்சுன்னா ஃபியூச்சர் க்ரோத் வந்து பெட்டராக இருக்கும்னு எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் அந்த வளர்ச்சி ரொம்ப மெதுவாச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஃபால் ஆயிரும், அந்த PE டீரேட் பண்ணிடும். இது என்னன்னு சொல்லிட்டு சில எடுத்துக்காட்டோட நம்ம புரிஞ்சுக்கலாம். ட்ரெண்ட் லிமிடெட் எல்லாருக்குமே தெரியும். இந்த நிறுவனம் வந்து ஃபேவரட்டா இருந்தாங்க எல்லா முதலீட்டாளர்களுக்கும் சில வருடங்களா. 2021 to 2024 பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து ஒரு எக்ஸப்ஷனல் செயல்திறன் வந்து காமிச்சிருக்காங்க. விற்பனை வளர்ச்சி 50% + CAGRல நடந்திருக்கு. ரீட்டைல் எக்ஸ்பான்ஷன், அதாவது அவங்களோட பிராண்டான ஜூடியோ, வெஸ்ட் சைடு செம்ம மொமெண்டம், நல்லா நேச்சுரலாக வளர்ந்தது. மார்க்கெட் வந்து நல்லாவே ரிவார்ட் பண்ணுச்சு. அக்டோபர் 2024ல ஸ்டாக்கோட PE 231x தான் இருந்தது. ஒரு விஷயம் என்ன நோட் பண்ணணும்னா, PE வந்து எப்பவுமே ஐசோலேட்டடாக நம்ம பார்க்க கூடாது, சரிங்களா? நம்ம வளர்ச்சி அதுக்கப்புறம் கைடன்ஸ் ரெண்டும் சேர்ந்தே இருக்கான்னு பார்க்கணும். ட்ரெண்ட் வந்து 50% இயர் ஆன் இயர் ஒவ்வொரு குவார்ட்டரும் வளர்ந்துட்டு இருந்தது. டிசம்பர் 2024 குவார்ட்டர் வந்தது. இதுதான் செகண்ட் கன்செக்யூட்டிவ் குவார்ட்டர் இருந்தது. சேல்ஸ் க்ரோத் வந்து 50% கீழே ஃபால் ஆச்சு. வளர்ச்சி இருந்தது, வளர்ச்சி இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வளர்ச்சி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்ததோ அது வந்து ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு, சரிங்களா? அப்போ ஹை ஆர் எக்ஸ்டெண்டட் PE ஸ்டாக்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா, மார்க்கெட் வந்து இந்த க்ரோத் அண்ட் பேஸ் பொறுத்து கரெக்ட் பண்ணிக்கும். ஒரு அன்சர்டனிட்டி இருந்துச்சுன்னா இந்த ரிஸ்க் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் பயந்து ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த ஸ்டாக் வந்து நியர்லி 48% கரெக்ட் பண்ணிச்சு. ஏர்னிங்ஸ் நல்லாவே வளர்ந்துட்டு இருந்தது, ஆனால் ஸ்லோவர் பேஸில் வளர்ந்துச்சு. அதனால தான் ப்ரைஸ் வந்து ஸ்டேபிளாக இல்லாமல் PE ரேஷியோ ஷார்ப்பாக கம்ப்ரஸ் ஆச்சு. இந்த ஃபெனோமினா வெறும் ஒரே ஒரு பங்குல மட்டும் பார்த்துருக்கோம் அப்படின்னு கிடையாது. ஹிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேஸ் ஸ்டடியை நம்ம பார்க்கலாம். ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்கு. இந்த நிறுவனத்துடைய ஸ்டாக் வந்து எக்ஸலண்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு 2020 to 2021 ஐடி பூம்ல. அந்த சமயத்துல இந்த நிறுவனம் வந்து இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், கிளவுட் சேவைகள், அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்ததுல அதுல வந்து இவங்க இருந்தாங்க. ஏர்னிங்ஸ் நல்லா ரேப்பிடா வளர்ந்தது. மார்க்கெட் வந்து ஃபுல்லா ஆப்டமிஸ்டிக்கா இருந்தது. ரிசல்ட் என்னன்னா, ஸ்டாக்கோட PE வந்து 145x ஆச்சு, சரிங்களா? அதாவது இன்வெஸ்ட் வந்து 145 ரூபா, 1 ரூபா ஏர்னிங் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஸ்கை ராக்கெட் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் 2023 வந்தோடனே க்ரோத் வந்து 30% ஆயிடுச்சு. அதுலேருந்து 13% 20% கம்மி ஆயிடுச்சு, சரிங்களா? மார்க்கெட் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகி மார்க்கெட் வந்து PE ரீரேட் பண்ணி 145x 40x ஆயிடுச்சு. கம்பெனி ப்ராஃபிட் ஆனால் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருந்தது. ஆனால் ஸ்டாக்குடைய விலை வந்து 70% டவுன் சைடு வந்து பார்த்துருக்கு, சரிங்களா? ஸோ வேல்யூவேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே ஆல்ரெடி ஹையாக இருந்ததுன்னா நல்ல செயல்திறன் வந்து இந்த ப்ரைஸ் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்காது சில டைம். இப்போதான் எக்ஸ்ட்ரீம் வேல்யூவேஷன் ட்ராப் அப்படின்னு இதை நம்ம சொல்லுவோம். ப்ரைஸ் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் க்ரோத் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் இம்மீடியட்டா ரியாக்ட் ஆயிரும். இதை பத்தி ராம்தேவ் அகர்வால் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு வாங்க. ஸோ வேல்யூவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது நம்ம பிசினஸ் உடைய அவங்க என்ன வணிகம் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு சமம். அதிகமா PE ஒரு நிறுவனத்துக்கு இருந்துச்சுன்னா அது பேட் அப்படிங்கிறது கிடையாது. பட் மக்கள் வந்து அதனுடைய வளர்ச்சிக்கு இன்னும் நிறைய பே பண்ண வந்து விருப்பப்படுறாங்கன்னு அர்த்தம். பட் அந்த வளர்ச்சி வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆனால் கூட எல்லாருக்கும் வந்து எக்ஸைட்மெண்ட் கம்மியாகி பங்கின் விலை வந்து டக்குன்னு கீழே வந்துடும். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பங்குகள்லாம் நல்லா வளருது, ப்ரைஸும் ரீசனபிளாக இருக்கு, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது பேர் தான் GARP, growth at reasonable priceன்னு சொல்லுவோம். நம்ம சில ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணோம். 750 ஸ்டாக்ஸ்ல நிஃப்டி டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ்ல ஏர்னிங்ஸ் அண்ட் சேல்ஸ் வந்து கன்சிஸ்டண்டாக க்ரோ ஆகணும் 20%+, CAGR ஓவர் 3 years. ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும். PE ரீசனபிளாக இருக்கணும், அரௌண்ட் செக்டர் ஆவரேஜாக இருக்கணும். PEG ரேஷியோ மீனிங் PE டிவைட் பை க்ரோத் ரேட் வந்து பிலோ 1.5 இருக்கணும். சரி, இந்த PEG ரேஷியோ ஏன் முக்கியம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம், சரியா? இந்த ஃபில்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் சில நிறுவனங்கள் நம்ம கண்ணுக்கு பட்டுச்சு. க்ரோத் வந்து நல்லா கன்சிஸ்டண்டாக இருந்திருக்கு, அதாவது வளர்ச்சி கன்சிஸ்டண்டாக இருந்திருக்கு. வேல்யூவேஷனும் ரீசனபிள் ப்ரைஸில் இருக்குது. அந்த 3 நிறுவனங்கள் என்னென்னு காணொலிக்குள்ளே போய் பார்த்துடலாம்.
நம்ம இன்னைக்கு முதல்ல பார்க்க போற பங்கோட பேர் வந்து Sagility லிமிடெட். கடந்த 3 வருடமா நிறுவனம் வந்து 82% சேல்ஸ் ஏஜரும் 291% ப்ராஃபிட் ஏஜரும் கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம மார்ஜின்ஸ் வந்து ஸ்டேபிளாவே இருந்திருக்கு. இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் வந்து 215 crores FY23 ல இருந்து 127 crores FY25 ல கம்மியா இருக்கு. பட் ஒரு காரணம் இந்த ஹை சேல்ஸ் ஏஜருக்கு வந்து FY22 ஓட பேஸ் எஃபெக்ட்னு சொல்லலாம். கடந்த 2 வருடமா வருவாய் வந்து 15% சிஏஜருக்கும் அதிகமா வளர்ந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து நியர்லி 4x வளர்ந்திருக்கு. ஆப்ரேட்டிங் லெவரேஜ் இருக்குங்கிறத காட்டுது. நிறுவனத்துடைய வேல்யூவேஷன் பார்த்திடலாம். Sagilityயோட கரண்ட் PE ரேஷியோ வந்து 30x இருக்கு. PEG வந்து 0.1x இருக்கு. அதாவது வேல்யூவேஷன் வந்து இந்த growthக்கு ஜஸ்டிஃபைடா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிறுவனத்துடைய வணிகம் வந்து US ஹெல்த் கேர் அவுட் சோர்சிங்ல ஃபோக்கஸ்டா இருக்கிறாங்க. இதுக்கு வந்து டைரக்டா லிஸ்டட் பியர் வந்து எந்த காம்படிட்டரும் இந்தியாவில் இல்ல. ஸோ பியர் கம்பேரிசன் வந்து கொஞ்சம் லிமிடெட் ரெலவன்ஸ் தான் இந்த நிறுவனத்துக்கு. கம்பெனி 20% பிளஸ் ஏர்னிங்ஸ் growth அது வந்து கண்டினியூ பண்ணாங்கன்னா வேல்யூவேஷன் வந்து நல்லாவே ஜஸ்டிஃபைடா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கம்பெனி 2021ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க. ஹெல்த் கேர் அவுட் சோர்சிங் ஸ்பேஸ்ல பர்டிகுலரா இந்த நிறுவனம் வேலை செய்யறாங்க. கம்பெனி வந்து கிளைம் ப்ராசஸ் பண்றது, பில்லிங், கிளினிக்கல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் ஆபரேஷனல் ஒர்க்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அதெல்லாம் ஈஸியா பண்றதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. 100% வருவாய் இந்த நிறுவனத்துக்கு வந்து US கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு. நிறுவனத்துடைய மல்டி ஷோர் மாடல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்தியாவையும் தவிர இவங்க வந்து இந்த US பேஸ் கிளைண்ட்ஸை எந்தெந்த சென்டர்ல இருந்து கொடுக்குறாங்கன்னா US, கொலம்பியா, ஜமைக்கா, பிலிப்பீன்ஸ் இந்த மாதிரி இடத்துல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நிறுவனத்துடைய Q2 FY26 ஓட ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். கம்பெனி சேல்ஸ் 25% இயர் ஆன் இயர் growth 1658 crores. ஸ்ட்ராங் ட்ராக்ஷன் வந்து பேர் அதுக்கப்புறம் ப்ரொவைடர் செக்மெண்ட்ஸ்ல இந்த நிறுவனம் வந்து பார்த்திருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 38% அதிகமாக இருக்கு. 415 crores. மார்ஜின்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு 200 BPS 25%. மெயினா எஃபிஷியன்சி அதிகமானதுலையும் ஜென்ஏஐ லெட் ஆட்டோமேஷனாலையும் அது கூட சேர்ந்து நிறுவனத்துக்கு நெட் ப்ராஃபிட் 114% அதிகமாக இருக்கு 251 crores. மெயினா இம்ப்ரூவ் மார்ஜின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு 8.8ல இருந்து 15%. அதர் இன்கம் அதுக்கப்புறம் லோவர் ஃபினான்ஸ் காஸ்ட்னால தான் ஆயிருக்கு. முன்னாடி போக போக மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா FY27 டெட் ஃப்ரீ ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபர்தரா இந்த நெட் மார்ஜின்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். growth அவுட்லுக் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட்டோட அவுட்லுக் வந்து ரெவென்யூ மார்ஜின்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா ரெவென்யூ growth வந்து ரேஸ் பண்ணியிருக்காங்க. கைடன்ஸ் வந்து FY26ல 21% பிளஸ், எபிட்டா மார்ஜின்ஸ் வந்து 25% பிளஸ். ரிஃப்ளெக்டிங் வந்து என்ன சொல்றதுன்னா கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க டிமாண்ட் ஆபரேஷனல் எஃபிஷியன்சியில் அப்படிங்கிறத காட்டுது. இப்போ வந்து மேனேஜ்மெண்ட் வியூஸ் வந்து ப்ராட் பாத் அக்விசிஷன் பத்தி பார்க்கலாம். ப்ராட் பாத் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை அக்வயர் பண்ணியிருக்காங்க. இந்த நிறுவனம் அக்ரெசிவா கிராஸ் செல்லிங் டீல்ஸ் வந்து எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸ் கிட்ட பண்ணிட்டு இருக்காங்க. Q2 FY26ல நியூ கான்ட்ராக்ட்ஸ் வந்து 24 எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்டும் அதுக்கப்புறம் 5 நியூ கிளைண்ட் கிட்ட இருந்து வந்திருக்கு. லாங் டர்ம் growth பைப்லைன் வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கு. டெக்னிக்கல் சார்ட் பார்க்கலாம். ஸ்டாக் கரண்டா 15% டவுனா இருக்கு அதனுடைய ஆல் டைம் ஹைலேருந்து. பட் ஹையர் ஹைஸ் அண்ட் ஹையர் லோஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பிரைஸ் வந்து 41க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் வந்து கண்டிப்பா இன்வாலிடேட் ஆயிரும். ரிஸ்க், சேலஞ்ச், சவால்கள் பார்க்கலாம். US ஹெல்த் கேர் அவுட் சோர்சிங் ஈகோசிஸ்டம் இதுல வந்து நிறைய புது பாலிசி ரிஸ்க் இருக்கு. லைக் ப்ரொபோஸ்ட் 25% எக்ஸைஸ் டேக்ஸ் ஆஃப் ஷோர் சேவைகளில் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம்ல மார்ஜின் வந்து பயங்கரமாக அடிப்படும் இந்த நிறுவனத்துக்கு. கம்பெனியுடைய ரெவென்யூ வந்து ஸ்லைட்டாக ஹைலி டிபெண்டா டாப் கிளைண்ட் கிட்ட இருந்து மட்டும்தான் இருக்கு. டாப் 10 கிளைண்ட் வந்து 90% வருவாய் இவங்க தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு சவால், ஒரு ரிஸ்க் தான். ரெண்டாவது பார்க்க போற பங்கு வந்து பாலு ஃபோர்ஜ். கடந்த 3 வருடமா இந்த நிறுவனம் 48% சேல்ஸ் சிஏஜர் வளர்ச்சியும் 89% ப்ராஃபிட் சிஏஜர் வளர்ச்சியும் கொடுத்திருக்கு. இது கூட சேர்ந்து இந்த நிறுவனம் வந்து ஆப்ரேட்டிங் மார்ஜின்ஸ் வந்து கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட்டபிலிட்டி கூட இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கு. நிறுவனத்தோட வேல்யூவேஷன் பார்க்கலாம். பாலு ஃபோர்ஜோட கரண்ட் PE வந்து 29x. இது கன்சிடர்ட் வந்து கொஞ்சம் ரீசனபிளா இருக்கு நம்ம பியர் கூட கம்பேர் பண்ணோம். லைக் ஹாப்பி ஃபோர்ஜிங் 36x, ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங் 43x. கம்பெனி PEG வந்து 0.33x. அதாவது வேல்யூவேஷன் வந்து பெட்டர் ஜஸ்டிஃபைட் growth கூட கம்பேர் பண்ணணும். கம்பெனி வந்து கரண்ட் 30% பிளஸ் ஏர்னிங்ஸ் அப்புறம் மார்ஜினையும் சஸ்டெயின் பண்ணாங்கன்னா இந்த வேல்யூவேஷன் வந்து சூப்பரா ஃபேர்லி ஜஸ்டிஃபைட் சொல்லலாம். இந்த நிறுவனம் ஒரு பிரெசிஷன் இன்ஜினியரிங் நிறுவனம். மெயினா வந்து ஃபோர்ஜ்ட் பார்ட்ஸ் ஆட்டோ நிறுவனங்களுக்கு, ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்கு, இண்டஸ்ட்ரி மெஷினுக்கு இதெல்லாம் வந்து தயாரிப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ப்ராடக்ட் எல்லாம் மல்டிபிள் செக்டர்ல பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ், ஆட்டோமோட்டர், அக்ரிகல்ச்சர், ரயில்வே, விண்ட் எனர்ஜி. இதனால இந்த நிறுவனத்துடைய கஸ்டமர் பேஸ் வந்து ப்ராடா இருக்கு. டிமாண்டும் ஸ்டெடியா இருக்கு. சில வருடங்களா நிறுவனம் வந்து இன்க்ரீஸ்ட் ஃபோக்கஸ் வந்து டிஃபென்ஸ் காம்பனன்ட்ஸ் தயாரிப்புல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ரெவென்யூ பேஸ் டைவர்சிஃபை பண்ணணும், மார்ஜின்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? Q2 FY26 ரிசல்ட்ஸ் படி பார்த்தோம்னா கம்பெனியுடைய சேல்ஸ் வந்து 34% இயர் ஆன் இயர் வளர்ந்திருக்கு 300 கோடிக்கு. மெயினா ஸ்ட்ராங்கா வந்து டிமாண்ட் இருந்திருக்கு டிஃபென்ஸ், ஏரோஸ்பேஸ் அப்புறம் இண்டஸ்ட்ரியல் மெஷினரி செக்மெண்ட்ல இருந்து. ஆப்ரேட்டிங்
ப்ராஃபிட் வந்து 28% இயர் ஆன் இயர் அதிகமாயிருக்கு, 83 கோடியா. மார்ஜின் கம்ப்ரஸ் ஆயிருக்கு 100 பிபிஎஸ் 28%. ஏன்னா மூலதன பொருட்களுடைய விலை அதிகமானதுனால. நெட் ப்ராஃபிட் 35% 65 crores அதிகமாயிருக்கு. மார்ஜின்ஸ் வந்து 21.7% ஸ்டேபிளா இருக்கு. சில லோவர் டாக்ஸ் ரேட்னால நடந்திருக்கு. growth அவுட்லுக் நம்ம பார்க்கலாம் அந்த நிறுவனத்துக்கு. பாலு ஃபோர்ஜ் அக்ரெசிவா ஹை வேல்யூ துறைகள் என்ன அப்படின்னு பார்த்து அதில் எக்ஸ்பேண்ட் பண்றாங்க, எஸ்பெஷலா டிஃபென்ஸ், அதுக்கப்புறம் ஏரோஸ்பேஸ்ல. இந்த நிறுவனத்துடைய எம்டி ஷெல் ப்ரொடக்ஷன் லைனுக்கு வந்து கெப்பாசிட்டி வந்து 3.6 lakh ஷெல்ஸ் பர் இயர் வந்து இவங்களால பண்ண முடியும். இது வந்து கமர்ஷியலைசேஷன் பண்ற ஃபேஸ்ல இருக்கு. H1 FY26ல டிஃபென்ஸ் மட்டும் 10% வருவாய் கொடுத்திருக்கு. இது வந்து 35% ஆர்டர் புக்ல வந்து அதிகமா இன்புட்ஸ் கொடுத்திருக்கு. கவர்மெண்ட் வந்து மேக் இன் இந்தியா புஷ் பண்ணதுனால இந்த செக்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா வளர்ச்சி வந்து இந்த நிறுவனத்துக்கு கொடுத்துட்டு இருக்கு. இனிமும் கொடுக்கும் சில வருடங்கள்ல நம்ம பார்க்கலாம். டெக்னிக்கல்ஸ் பார்த்துடலாம். பங்கு வந்து கரண்டா டவுனா இருக்கு, 30% ஆல் டைம் ஹைல இருந்து. பிரைஸ் வந்து கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் வந்து 510 கீழே போயிடுச்சுன்னா ட்ரெண்ட் வந்து இன்வாலிடேட் ஆயிரும். ரிஸ்க் என்ன, சவால்கள் என்னன்னு இந்த நிறுவனத்துக்கு பார்த்துடலாம். கம்பெனி வந்து ஃபிளக்சுவேஷன்ஸ், எஸ்பெஷலா ஸ்டீல், அலாய் ஸ்டீல் பிரைசஸ் அதனால இருக்கும். இதுதான் சந்தை மூலதன பொருட்கள் இவங்களுக்கு. கமாடிட்டி பிரைஸ் வந்து அதிகமாச்சா மார்ஜின்ஸ் வந்து கண்டிப்பா ப்ரெஷர் பார்க்கும் ஷார்ட் டேர்ம்ல. ஸோ வாலட்டிலிட்டி இருக்கும் ஆப்ரேட்டிங் மார்ஜின்ல. அடுத்ததான் நம்ம பார்க்க போற பங்கு வந்து ஆப்ராய் ரியல்டி. கடந்த 3 வருடமா கம்பெனி வந்து 25% சேல்ஸ் சிஏஜிஆர் வளர்ச்சியும் 28% ப்ராஃபிட் சிஏஜிஆர் வளர்ச்சியும் கொடுத்திருக்கு. அது கூட சேர்ந்து இந்த நிறுவனம் வந்து ஆப்ரேட்டிங் மார்ஜினும் பெட்டர் பண்ணிட்டே இருக்கு. ஆப்ரேட்டிங் லெவரேஜ் காட்டுது. இந்த நிறுவனத்துடைய வேல்யூவேஷன் பார்த்துடலாம். ஆபராய் ரியல்டி வந்து கரண்டா PE வந்து 27x இருக்கு. இது ஸ்லைட்டா லோவரா தான் இருக்கு. அதனுடைய பியரான லோதா டெவலப்பர்ஸ் அவங்க PE வந்து 35x, கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க PE ரஃபா 40xல இருக்கு. கம்பெனியோட PEG ரேஷியோ 0.94x. அதாவது வேல்யூவேஷன் வந்து growth கூட ஜஸ்டிஃபைடா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறுவனம் வந்து அவங்க லான்ச் பண்ணி மார்ஜின் பர்ஃபார்மன்ஸை மெயின்டைன் பண்ணாங்க, இந்த செயல் திறனை மெயின்டைன் பண்ணாங்கன்னா வேல்யூவேஷன் ரீசனபிள் சொல்லலாம். எஸ், ஷார்ட் டேர்ம்ல ப்ராஜெக்ட் மிக்ஸ், அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் சைக்கிள்னால பிரைஸ் மூமெண்ட்ல நம்ம வந்து நிலையற்ற தன்மை பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கம்பெனி பிரீமியம் ரியல் எஸ்டேட் டெவலப்பரா இருக்காங்க. மெயினா ரெசிடென்ஷியல், கமர்ஷியல், ரீட்டைல், ஹாஸ்பிட்டாலிட்டி ப்ராஜெக்ட் மும்பை ரீஜன்ல பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிறுவனத்துடைய பிசினஸ் மாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹை எண்ட் ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்றது, கிரேட் ஏல இருக்கிற ஆஃபீஸ் எல்லாம் பண்றது, லக்ஸரியா மால்ஸ் பண்றது. ஸோ ரெக்கரிங்கா ரெண்டல் இன்கம் கிடைக்கும், ஸ்டெடியா ஒரு கேஷ் ஃப்ளோ இந்த நிறுவனத்துக்கு வரும்னு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நிறுவனத்துடைய Q2 FY26 ரிசல்ட்ஸ் பார்த்துடலாம். கம்பெனியோட சேல்ஸ் 35% வளர்ந்திருக்கு, 1779 crores. ஸ்ட்ராங் ஹவுசிங் டிமாண்ட், ஸ்டெடி சேல்ஸ் இருந்திருக்கு இந்த லக்ஸரி ப்ராஜெக்டான ஸ்கை சிட்டி, அப்புறம் 360 வெஸ்ட்ல இருந்து. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 25% அதிகமாயிருக்கு, 1020 crores. பட் ஆப்ரேட்டிங் மார்ஜின்ஸ் 500 பிபிஎஸ் குறைஞ்சிருக்கு 57%. ஏன்னா லோ மார்ஜின் கான்ட்ரிபியூஷன் தான் வந்திருக்கு. தானே அப்புறம் ஜார்டன்ல இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ்னால, ஏன்னா ரெவென்யூ ரெகக்னிஷன் ஃபேஸ்ல இருக்கிறதுனால கொஞ்சம் லோ மார்ஜின் தான் வரும். கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் 29% இயர் ஆன் இயர் அதிகமாயிருக்கு, 760 crores. நெட் மார்ஜின் 190 பிபிஎஸ் ஃபால் ஆயிருக்கு, 42.7%. growth அவுட்லுக் பார்க்கலாம். நிறுவனம் வந்து ரெடியா இருக்காங்க மல்டிபிள் ப்ராஜெக்ட் லான்ச்ல. மேனேஜ்மெண்ட் வந்து சொல்றதை பார்த்தா குர்கான்ல, வார்லில எல்லா ப்ராஜெக்ட்டும் பைப்லைன்ல ஆல்ரெடி இருக்கு. சில ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டும் ஆல்ரெடி சைன் பண்ணி அதுவும் வேற பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் ஓகே. நிறுவனத்துடைய டெக்னிக்கல் சார்ட் பார்த்துடலாம். ஸ்டாக் கரண்டா 30% அதனுடைய ஆல் டைம் ஹைல இருந்து டவுனா இருக்கு. இந்த பிரைஸ் மொமெண்டம் வந்து லோவா இருக்கு, கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கு. மேஜர் சப்போர்ட் ஜோன் வந்து 1442ல இருக்கு. இந்த நிறுவனத்துடைய ரிஸ்க் என்ன, சவால்கள் இல்லைன்னு பார்த்துடலாம். கம்பெனிக்கு வந்து 30 அன்சோல்ட் யூனிட் இருக்கு. அவங்களோட 360 வெஸ்ட் ப்ராஜெக்ட்ல மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய பிரைஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த இன்வென்ட்ரியை வந்து நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் செல் பண்ணிடலான்னு இருக்காங்க. பட் ஹை அண்ட் பையரோட சென்டிமெண்ட் ஸ்லோ ஆச்சுன்னா கேஷ் ஃப்ளோ டைம் வராது, ப்ராஃபிட்டபிலிட்டி கண்டிப்பா இம்பாக்ட் ஆகும். இந்த காணொலியோட ஆரம்பத்துல நம்ம வந்து PE ரேஷியோ அப்புறம் வேல்யூவேஷன் என்ன அப்படிங்கிற கான்செப்ட் பத்தி பேசியிருந்தோம். அதாவது முதலீட்டாளர்கள் அந்த வளர்ச்சியை மட்டும் பார்த்துட்டு ரிட்டர்ன் நிறைய வரும்னு சொல்லிட்டு ரைட் ப்ரைஸ் கொடுத்து அந்த growthக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். சரிங்களா? இந்த 3 ஸ்டாக்ஸ்லயுமே பேலன்ஸ் விசிபிளா இருக்கு சில எக்ஸ்டென்ட்ல. இந்த காணொலியில நம்ம பார்த்திருக்க 3 பங்குகளுமே பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையவே கிடையாதுங்க. பட் இம்பார்ட்டண்டா எல்லா முதலீட்டாளர்களும் இதை புரிஞ்சுக்கணும். நிறுவனத்துடைய ஃபண்டமெண்டல் வேல்யூவேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நிறுவனத்துல முதலீடு செஞ்சா என்ன ரிஸ்க் எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க இந்த 3 நிறுவனங்கள்ல எது வந்து வளர்ச்சி வேல்யூவேஷனோட பேலன்ஸ் வந்து லாங் டேர்ம்ல மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. இன்னும் ஒரு அருமையான காணொலியில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.